இயேசு கிறிஸ்து 30 வயது அவருக்கு நிரம்பிய போது 31வது வயசு தொடங்குகின்ற வேளையில் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இரட்சகர் அறிவித்து வந்தார். ஆனால் அவரோடு சுவிசேஷ வேலை, ராஜ்யத்தின் சுவிசேஷ வேலையை செய்வதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே 12 சீசர்களை கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டிருந்தார். அதில் முதல் சீசன் பேதுரும், 2வது சீசன் அந்திரியாவும். இந்த 2 பேரும் மூத்தவர் பேதுரு, இளையவர் அந்திரியா. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரையில் நடந்து போகையில், அப்போ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2 பேரும் கர்த்தரை தேடி வரவில்லை, கர்த்தரை அவர்களை தேடி இந்த 2 பேரையும் தேடி அந்த கடற்கரையில் நடந்து போகிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷ செய்வதற்கு அவர் முதலாவதாக சுவிசேஷத்தை செய்வதற்கு நமக்கு அவருடைய அனுபவத்தையும் நமக்கு முன்மாதிரியும் இங்கே காட்டுகிறார். தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு நம்ம ஒரு காரை வைத்தோ பைக்கு வைத்தோ இல்லை ஒரு பெரிய அளவுக்கு நாம் தன்னை பெரிதுபடுத்தாதபடி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தன்னை தாழ்த்துகிறார். ஆகவே இரட்சகர் என்ற உலகத்தில் சுவிசேஷம் என்றால் நாம் சொல்லக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய மக்களிடத்தில் தன்னை தாழ்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த தாழ்மை ஆண்டவர் தன்னை தாழ்த்தினாலும் கூட அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ராஜ்யத்தின் சுவிசேஷங்களையும் சொல்லக்கூடிய இரட்சகரே அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகின்ற போது இன்னைக்கு அவருடைய சுவிசேஷத்தை சொல்லியிருந்தானா இன்னைக்கு மனமும் மனமேட்டிலையும் பெருமைக்குரிய அகந்தைகளையும் இன்றைக்கு காண முடிகிறது. ஆகவே இன்றைக்கும் கூட ஒரு சுவிசேஷ வேலைக்காய் தன்னை தாழ்த்துவது போல அவரோடு சேர்ந்து இங்கே முதலாவதாக 2 பேரை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களாகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும், ஆகவே அந்திரியாவையும் நாம் பார்க்கிறோம். சாதாரணமாக கடலிலே மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 3 வருடங்கள் செய்து முடித்ததற்கு பிற்பாடு அவர் செய்தது போலவே இவர்களையும் அந்த சுவிசேஷத்தை செய்வதற்கு கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். சாதாரணமாக எழுத படிக்க தெரியாதவர்கள், மிகவும் பேதையானவர்கள். ஆனால் இவர்களை கர்த்தர் ஞானியாக்குவது மாத்திரமல்ல, இவர்களை கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஆயிரமான மக்கள் இவர்களை கொண்டு ரட்சிக்கப்பட முடியாக இவர்களை கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உயர்த்துகிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் கொடுத்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறதை அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் தேவன் அழைத்த போது 2 பேரும் வருகை தருகிறார்கள். ஆகவே இந்த பேதுரு, அந்திரியாவும் மற்ற சீசர்களும் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்புவது போல இந்த பேதுரும் கூட மரித்தோரை உயிரோடு ஆண்டவருடைய நாமத்தினாலே எழுப்பியிருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, தாயின் வயிற்றிலே முடமாக இருந்த ஒருவரை இவர் இங்கே முடமானவனை இங்கே சுகமாக்கி நடக்க செய்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, பேதுரு மூலமாய்
செய்யப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பேதரை தெரிந்து கொண்டது போல நம்மையும் கூட சகோதரர்களை சகோதரிகளை தெரிந்து கொண்டு அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கின்ற வேளையிலே சொல்லுகின்ற வேளையிலே இன்றைக்கு அநேகர் சாபத்திலும் பாவத்திலும் சோதனை இருக்கக்கூடிய மக்கள் அதிலிருந்து விடுபட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் சமாதானமாய் வாழுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவர் பிறந்ததையும் வாழ்ந்ததையும் அற்புதங்கள் செய்ததையும் கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததையும் கூட இவர்களை கொண்டு கர்த்தர் அறிவிக்கும்படியாக இவர்களை தெரிந்து கொண்டார். அவைகளை நாமளும் செய்கின்ற போது நம்மளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றுப்போன சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற போது அதன் மூலமாய் அநேகருக்கு ஆறுதல் தேர்தல் சமாதானம் ரட்சிப்பு கிடைக்கிறது. ஆகவே அவர்களை அழைத்தது போல நம்மளை எதற்கென்று அழைத்திருக்கிறார் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். இவர்கள் காலங்களில் பொன்னையோ பொருளையோ பணத்தையோ வசதியான வீடு வாசல்களையோ அவர்களை அணிவிக்கவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளை தான் இறுதி வரைக்கு அவர்களை அணிவித்ததாக பார்க்கிறோம். எத்தனையோ சிறைச்சாலைகள் எத்தனையோ அவர்களுக்கு காவலில் வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, எத்தனையோ நிந்தைகள் அவமானங்கள், கடைசியாக அவர்கள் மரண காலங்களிலே அவர்கள் இரத்த சாட்சியாய் மறித்திருக்கிறார்கள். இந்த உன்னதமான வேலை செய்யக்கூடிய நமக்கும் கூட இப்படிப்பட்ட பாடுகள் சோதனைகள் இதற்காகவே நம்மளை அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்துக்காக அல்ல, தேவனுடைய ஊழியத்திற்காக நம்மளை அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த அழைக்கப்பட்ட ஊழியத்தில் எத்தனையோ விதங்களை சோதனைகள் வருகின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை தாழ்த்தினாரோ, சகித்து கொண்டாரோ, அன்பு பாராட்டினாரோ, மன்னித்தாரோ, ஆசீர்வதித்தாரோ, இதே போல நம்முடைய வாழ்க்கையில் கூட விசேஷத்துக்காக அழைக்கப்பட்ட நமக்கு போகிற இடங்களில் நமக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் அன்பு கொண்டு மன்னித்து நாம் இறுதி வரைக்கு சுவிசேஷத்தை சொல்லி நிறைவேற்றுவோம். கர்த்தர் இந்த சிறிய சிந்தனை கூட ஆசீர்வதிப்பாராக.